நேயர்களுக்கு வணக்கம். மாறும் கூட்டணி நிலவரங்கள். அதாவது நேற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பேச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த கூட்டத்தில் ஒரு பகிரங்கமாகவே ஒரு விஷயத்த சொன்னார் கூட்டணியை பற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போன கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 2-3 தாவேக்கா கொடியெல்லாம் பறந்ததை பார்த்துருப்போம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாவேக்கா கொடியெல்லாம் அங்கே பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் உற்சாகமாக ஒரு பதில் சொன்னார். என்ன அப்படின்னா, நம்ம கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமையை ஏற்றுட்டு இந்த கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய போகுது, வலுவான கூட்டணியாக அஇஅதிமுக கூட்டணி இருக்க போகுது அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிட்டு கொடி பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொன்னார். எதுக்காக அப்படின்னா, அந்த கொடி தாவேக்கா கொடி மட்டும் பறந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல, அதை காட்டி சொன்னார். அதாவது இது நேரடியாகவே கிட்டத்தட்ட அவர் உறுதிப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. தாவேக்கா இன்னும் கூட்டணிக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கரூருடைய பதட்டமான சூழ்நிலை எல்லாம் குறைஞ்ச பிறகு தாவேக்கா தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கிட்டையும் செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இதே கேள்விதான் கேட்டாங்க. அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடியெல்லாம் பார்க்க முடியுது, பாஜக கூட்டத்தில் எப்போ தாவேக்கா கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பதில் சொன்னார். என்ன அப்படின்னா, அது நானும் பார்த்தேன், அந்த தாவேக்கா கொடியெல்லாம் பறந்தது, அதோட தொண்டர்கள் ஆசைப்பட்டிருக்கலாம் இந்த கூட்டணியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த கொடி பறக்குது. இது எப்படி மாறும்னு தெரியாது. ஆனால் இந்த தமிழக முதலமைச்சரை எதிர்த்து மற்ற அனைவரும் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஓரணியில் திரள போறாங்க, தமிழக முதலமைச்சர் தான் தனியாக போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசகமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர், அதாவது தமிழகத்தின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடசந்தூர் திமுக நிர்வாகியோட வீட்டு கல்யாணத்துக்கு போனவர் அங்கே பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி நம்மை விட்டு போகாது என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூகங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த கரூர் நெரிசல் 41 பேர் பலி சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரு ஆதவர்ஜுனா டெல்லி போயிருந்தாரு. அங்கே ராகுல் காந்தி சந்திச்சு பேசினதாகவும், ராகுல் காந்தி விஜய் கூட தொலைபேசியில் பேசினதாகவும் எல்லாம் தகவல்கள் வந்துச்சு. அதை தொடர்ந்து தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் அப்படிங்கிற சூழ்நிலையும் பேசப்பட்டது. ஆனால் இவர் உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் எங்கேயும் போகாது, நம்ம கூடயே தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா கூட்டணி கணக்குகள் வேற மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த கூட்டணி எல்லாம் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு இறுதி வடிவத்தை எட்டிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி, அதாவது எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நேரடியாகவே தாவேக்கா உள்ள வந்துருச்சா அப்படின்னு சொன்னது மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. 2011 முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ நிருபர்கள்லாம் கேட்டப்போ பழம் நழுவிருச்சு, பாலில் விழுக வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அப்போ தேமுதிக அஇஅதிமுக கூட கூட்டணிக்கு போயிடுச்சு. அப்போது இவர் பேசுனது இல்லாமல் போச்சு. அவர் பழம் நழுவி பாலில் விழுகாமல் பால் டாயில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அந்த கூட்டணியை அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போவும் இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட தாவேக்கா வந்துடும் அப்படிங்கிற நிலைமையில தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் இது நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் களத்தில் எதுவும் எப்போ வேணால் மாறலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.